Hi viewers, நீங்க பார்த்துக்கொண்டு அஜிவி சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் சேனல் ஒன்றில் தம்ப்நெயில் ஒன்றை எவ்வாறு செட் பண்ணலாம் என்பது சம்பந்தமான ஒரு டியூட்டோரியல் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோவோட ஒன்றும் விளங்காது. அதால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தம்ப்நெயில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அந்த தம்ப்நெயில் மேக்கர்னுடைய ஆப் வந்துட்டு இப்போ வாங்க பார்ப்போம். அந்த ஆப்பை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு. நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் தம்ப்நெயில் மேக்கர்னு சொல்லி. ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுக்கிறதால இதில் சர்ச்சை கொடுங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய தம்ப்நெயில் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஸ் மேக்கர் வந்துட்டு இதுதான். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் வச்சிருக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணினதால ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்படி தான் இந்த ஸ்க்ரீன் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது இந்த கஸ்டம் தம்ப்நெயில்ங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்துட்டு நிறைய தம்ப்நெயில் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே போல் ட்விட்டர் இவ்வாறான வெப்சைட்டுகளுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு யூடியூப் தான் செட் பண்ண போகிறேன். இதில் யூடியூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன்ங்கிறத கொடுங்க. இப்போ இதில் வந்துட்டு நிறைய விதமான செலெக்ஷன்கள் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் 2 வகையான ஃபோட்டோஸ் இப்படி நீங்கள் சிம்போல் இப்படி போட்டு செய்யக்கூடிய அமைப்புலையும் இந்த சிம்போலும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்துட்டு தனி ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டன்ங்கிறத கொடுத்தீங்கன்னா பிறகு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணணும். இந்த ஒரு குட்டான ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் இதுலேயும் வந்துட்டு நிறைய ஃப்ரீயான பேக்ரவுண்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்த்டேக்குரிய பேக்ரவுண்ட் இருக்குது, கேம்ஸுக்குரிய இருக்குது, கலர் இருக்குது, ஹெல்த்துக்குரியது, இவ்வாறான நிறைய பேக்ரவுண்டுகளும் ஃப்ரீயாக அவங்களுக்கு தராங்க. நீங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு கேலரியில் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறதால அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய சேஞ்சஸ் செய்யலாம். அதாவது இந்த பேக்ரவுண்டை வந்துட்டு அதில் சைஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட்னு சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், அதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகிட்டுது. இப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்களை டெக்ஸ்டில் எழுதி கொள்ளலாம். இதில் உதாரணத்துக்கு நான் இதை தம்ப்நெயில் மேக்கர்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் எடிட்டும் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்றா போல் டெக்ஸ்ட் நீங்கள் மெத்தட்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் டெக்ஸ்ட்களை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, டன் கொடுங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் கொடுத்த பின்னது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கலர் கொடுக்கணும், இந்த சைஸை கூட்டணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த சைஸுங்கிறத நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். நான் ஒரு சேம்பிளாக செய்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கூட்டி அதே போல் இந்த பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் கொடுக்கலாம். நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் அதை ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இதை போர்டரும் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்டைலும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கும் டன் கொடுங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் உதாரணத்துக்கு இதில் பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஆங்கிள் இருக்குது. அதே போல் இது நீங்கள் டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கலர் பிளாக் கொடுத்ததால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதே போல் இதில் வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம். இது தேவையான வகையில் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம்.
அதே போல் நீங்கள் ஸ்பேஸையும் கொஞ்சம் நீளமாக்கி கொள்றேன்னு சொன்னால் கொள்ளலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் இவ்வாறு தான் இந்த டெக்ஸ்ட்கள் காணப்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் இதை ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணணும்னு சொன்னால் அதுவும் செய்யலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்கருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய சிம்பிள்ஸ் காணப்படுது. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் சிம்பிள்ஸ், அதாவது யூடியூப்போட சம்மந்தமான ஃப்ரீயான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் இதையும் வந்துட்டு இதில் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப்ங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் சொன்னால் இந்த சப்ஸ்கிரைப்ங்கிறத இந்த சைட்டில் வச்சுக்கொள்ளலாம். அதே போல் இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ வந்துட்டு இதுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு போயிட்டு இந்த மூலையில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட்டுங்கிறத. அதே போலுங்க இதில் கேலரின்னு வரும். நான் ஆல்ரெடி ஒரு கட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்துட்டு எடிட் பண்ணிக்கொள்ளலாம். சைஸில் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம், குறைச்சி கொள்ளலாம். இந்த ஃபோட்டோஸோட சைஸை நான் இந்த லென்த்தில் வச்சுருக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வேறு ஃபோட்டோஸ்கள் உங்களோட ஃபோட்டோஸில் நீங்கள் எடிட் பண்ணியும் போடலாம். இது இதில் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் எடிட் வரும். இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ், கலர்ஸ், நிறைய விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்துட்டு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. போர்டர்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த இவ்வாறான விஷயங்கள் இதில் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பர்ஃபெக்ட்னு சொன்ன உடனே நீங்கள் இதை அடுத்து செய்ய வேண்டிய வந்துட்டு இதை டவுன்லோட் போட்டுக்கணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு 5 மினிட்ஸில் வரும். நீங்கள் அதை 5 செகண்ட் வரும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் பண்ணக்குள்ள இந்த தம்மையில் வந்துட்டு சிம்போலும் காணப்படுது. இது உங்களோட கம்பெனி. இது இப்போ இதை வந்துட்டு இல்லாமல் ஆக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஓடும். இதை பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி போட்டு சேவை கொடுங்க. இப்போ நான் இதை சேவை கொடுக்குறேன். சேவை கொடுத்தா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ டன்னை கொடுங்க. 5 ஸ்டார். இப்போ ஓகே, வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கேலரியில் போனீங்கன்னா தம்மைல் ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு இந்த இருக்குது. இதுதான் இந்த நம்ம செஞ்ச தம்மைலுக்குரிய பர்ஃபெக்டான வீடியோ, குவாலிட்டியான வீடியோவாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் இந்த அப்போ யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த யூடியூபுக்குரிய ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயில் மேக்கர் ஒன்று சொன்னால் இந்த தம்ப்நெயில் மேக்கர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் யூடியூபராக இருந்தால் இந்த தம்ப்நெயில் மேக்கரை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.